வானம் பூமி ஒளிஞ்சு போயிடும், ஆனால் நான் உனக்கு சொன்னது ஒழியாது அப்படின்னு சொன்னார். நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸு, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உங்களுக்கு கொடுத்த ப்ராஃபஸிஸ், இது நிறைவேறுவதற்கு என்னோட சொத்தே அழிஞ்சாலும் அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்னாரு. லூக்கா 16:17 சொல்லுது, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பெரிய சொத்துக்கள் உண்டு. ஒன்று பரலோகம், இன்னொன்று பூமி. வானம் பூமி ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னா, உங்களுக்கு சொன்ன வார்த்தை நடக்கலை அப்படின்னா என்னுடைய ஆஸ்தி அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்ற. அப்படின்னா சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க பிள்ளைங்கிட்ட, என் தலையை அடமானமாக வச்சாவது உனக்கு நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் அவர் சொல்கிறாரு, என் சொத்தே அழிஞ்சாலும் சரி, உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அதை நிறைவேறும். ஸோ இந்த பூமி அவருடைய சொத்து. அதான் சொல்கிறாரு, பூமியின் நிறைவும் தங்கமும் வெள்ளியும் என்னுடையது. அப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம தான் மீட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், மரித்து உயிர்த்தெழுந்த அப்புறம் யாருக்கு முதல்ல காட்சி கொடுத்தாரு? மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்க, அந்த குகைக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க, இயேசு அங்கே இல்லை. ஃபஸ்ட்டு பேதுருலாம் எட்டி பார்க்குறாரு, அங்கே இல்லை. அடுத்தது மகதலேனா மரியாள் எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே 2 தூதர்கள் இருந்தாங்க. பேதுரு பார்க்கும்போது இல்லைங்க. அவள் போய் கேட்குறாங்க, எங்களுடைய தலைவரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போய் அவரோட பாடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லிட்டு, அதாவது அழுதுகிட்டே கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் திரும்புகிறாங்க பாருங்கள், அந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தோட்டக்காரரை போல் இருந்தாராம். ஆனால் அது இயேசு, அது அவங்களுக்கு தெரியல. அவங்ககிட்ட கேட்குறாங்க, எங்களுடைய ரபி எங்கன்னா பார்த்தீங்களா அப்படின்னா, மரியாளேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் தோட்டக்காரரை போல் வரணும் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என் பிதா தோட்ட சொந்தக்காரரு, நான் அதை மீட்கும்படிக்கு வந்தேன். பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், அங்கே இதுக்கு முன்னாடி இந்த பூமியை மீட்கணும்னு சொல்லி அனுப்பிச்சவங்க எல்லாரையும் கொன்னுட்டான். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும், அடித்தாங்க, கல் எறிஞ்சாங்க, கொன்னீங்க. உங்ககிட்ட அனுப்பின தீர்க்கதரிசி எல்லாம் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி தோட்டக்காரரை போல காட்சி அளிக்காதவர் அதற்கு பின் தோட்டக்காரரை போல காட்சி அளித்தாராம். ஏன்னா மரணத்திற்கு பின்பாக இந்த பூமி மீட்கப்பட்டு கொண்டது. அதில் இதுக்கு முன்னாடி தோட்டக்காரரை போல இல்லாதவர் அதுக்கப்புறம் தோட்டக்காரரை போல இருக்கார். ஏன்னா இனி நான் இந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டேன், டேக் ஓவர் எடுத்துட்டேன். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவர் ஒரு 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 துண்டை அவர் இடுப்பில் கட்டிட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அதில் அவங்களுக்கு எல்லாருக்கும் கால்களை கழுவி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன பண்ணார், பிசாசு கையில் கொடுத்துட்டார். அப்படின்னா நான் சொன்னேன், அதெல்லாம் அதிகாரம் இவருக்கு மேலே இருந்த சர்வ அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். மறுபடியும் என்னாச்சு, அவர் உயிர் தெழுந்து அவர் வெளியே வரும்போது மார்த்தாலும் மரியாளும் எட்டி பார்க்கும்போது எல்லா துணிகளும் கலைஞ்சிருந்துச்சு. ஆனால் ஒரு துண்டு மட்டும் அங்கே மடித்து வைக்கப்பட்டிருந்துச்சு, சுருட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு, அவர் உயிர் தெழுந்த பிறகு அவங்ககிட்ட கொடுத்த அந்த ஒரு அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நான் மறுபடியும் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு ஷோ பண்ணுறாரு. ஸோ அதன் பிறகு தான் இவங்க திரும்பி பார்க்குறாங்க, அவர் தோட்டக்காரரை போல் இருக்கார். அப்போ என்ன தெரியுது, இந்த பூமி நம்முடைய சொத்தாக இருக்கிறது. இந்த பூமி இதற்கு முன்னாடி பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போது இது பிசாசின் ஆளுகைக்குள்ளே இல்லை, இது நம்முடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாரு, இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு சொத்தை அழிஞ்சாலும் சரி, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அது அழிவே அழியாது. ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாரு. எனக்கு சொன்னது மிஸ் ஆயிடுச்சுன்னா பரலோகமும் அழிஞ்சிரும், பூமியும் அழிஞ்சிரும் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு வாக்குறுதிகளும் ஒவ்வொரு ப்ராமிஸும் உங்கள் கூட செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கை எல்லாமே அது பரலோகத்தில் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது.